பாம்பு மந்திரக்கல்லே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்கடி போனாங்க? டேய் இவ்வளோ நாள் ஒரு புள்ள பூச்சி கூட மோதிட்டு இருந்திருக்க, இப்போ ஏன் கூட மோது. டேய் அவன் ஒரு வெத்து நீ ஒரு வெத்து, நீ யாராவது செய்யறடி. டேய் என்னடா நடக்குதுங்க? நீ வட்டா போறீங்க. நான் இங்க தான்டா இருக்கேன். என்னடா திடீர்னு என்ட்ரி கொடுக்குற? பாவம். சை இது தெரிஞ்சுதான் இன்னும் நிறைய பேசிருப்பேனே. என்னை பார்த்து புள்ள பூச்சி நான் சொன்னேன், முஞ்சாவும் கூட மோதி காட்டு. ஓகே என்ன சொன்ன, என்னை பார்த்து வெட்டி முன்னு நான் சொன்னேன், மோதி இது கூட ஜெயிச்சு காட்டு. மோதி காமிச்சிட்டேன்டா. ஏய் கம்மிடுங்க கைஸ். இப்போ இவ்வளவு நாள் எனக்கும் ஹரிஷ்க்கும் தான் சேலஞ்ச் இருந்துச்சு, குக்கிங் சேலஞ்ச். இப்போ நானும் மதுவும் மோத போறோம் வித் அ ட்விஸ்ட். சேலஞ்சுக்குள்ள போலாமா? போலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுபு ஆஃபிஷியல். இல்ல இந்த क्वेश्चन பாத்துரு. அடி கோயால நான் சொல்லிங்கனே இருக்க. இது போடவே தேவல இது. பாத்தே வழுப்ப. ஏய் கரம் மசாலா ஒரு கீழ தப்பா போடணும் சொன்னா வாண்டடாவே போடுறேன். அதுக்கு இப்படி வச்சு நான் போடணும் பண்ணேன். நீங்க இதுக்கு முன்னாடி வச்ச ஆர்டர் மாத்திட்டீங்களா? எனக்கு அந்த ஆர்டர் தெரியும். எங்க வைக்கிறது? ஏய் போய் இருக்கியான்னு பாக்கறடா. ஏய் ஸோ இது வந்து குக்கிங் நம்ம பண்ற சேலஞ்சில் வராது, இது தனியா ஒரு சேலஞ்ச். என்னன்னு பாத்தீங்கன்னா பிளைண்ட் ஃபோல்ட் குக்கிங் சேலஞ்ச். ஓகேவா? ஸோ இது எப்படின்னா, மது என்கிட்ட ரொம்ப நாளா சமைக்கிறதுக்கு கேட்டுனே இருந்தா, நான் அவ கூட சொன்னேன் கண்ணை முன்னே சமைப்பண்டி அப்படின்னு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அவளும் என்கிட்ட சொன்னா, நானும் உங்ககிட்ட கண்ணை முன்னே சமைப்பண்ணா. ஸோ ரெண்டு பேரும் கண்ணு மூட்டு சமைங்க அப்படின்ட்டு. கைஸ் இந்த சேலஞ்ச் எப்படின்னா, நானும் அதுவும் கண்ணை கட்டிப்போம் கைஸ். அதாவது ஹரிஷ் வந்து ஒரு டிஷ்ஷை செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். ஓகேவா? ஸோ அந்த டிஷ்ஷுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து எங்களுக்கு டேபிளில் வச்சிருவான். சிக்கனும் கொடுத்துருவான். ஸோ சிக்கனை வச்சு அவன் ஒரு டிஷ்ஷை சொல்லி ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்லுவான். அது அவன் எவ்வளோ சொல்கிறானோ அதெல்லாம் நாங்கள் கண்ணை மூடிட்டு அந்த கப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு டிஷ் செய்ய போகிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் போட போறாங்க. ஆனா கண்ணை மூடின்னு போட போறாங்க. யாரு நல்லா வருதோ அவங்க தான் வின்னர். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே கண்ணை மூடணும். கண்ணை மூடுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எங்க गाइस இதுல ஹோல்ஸ் இருக்கு தெரியும், அதனால நான் இத போட்டுக்கிட்டு போடுறேன். ஓகே இத போட்டா அப்ப அதான் சூஸ் பண்ணிட்டேன். இத போட்டு விடுறா. ஏன் கிட்ட காத்திருக்கிற மாதிரி இருக்குடா ஹரிஷ்? நீ நடிகண்டா இப்படி எடுத்து போடுவோம் ஹரிஷ். போட்டு ஓகே ரெடி இப்படி எடுத்து गाइस நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் பக்கோடா 65 ல பக்கோடா. ஓகே ரெண்டுத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. கான்ஃபர்மா எடுத்துக்கிட்டியா? அமைதியா இருக்கணும். எப்படி? அமைதியா இருக்கணும். ஓகே சார். நல்லா இருக்கேனாடா நான் இப்படி போட்டுருக்கீங்க காஸ்டியூம். யார நல்லா இருக்கா? நான் நல்லா இருக்கேனா அவன் நல்லா இருக்கலடா? சோதிக்காதீங்கடா நீ. சோதிக்காதீங்க. ரெண்டு பேருமே லூஸ் மாதிரி தான் இருக்கீங்க. ஓகே थैंक यू. அழகா இருக்கா. ரெடி இந்த ரெடி. சிக்கன் எடுத்துக்கோங்க. இந்த மது கிலோ வச்சிருக்கேன். गाइस உங்களுக்கு வந்து 1/2 கிலோ சிக்கன் கொடுத்திருக்கோம். போன்லெஸ் சிக்கன் கொடுத்திருக்கோம். 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன். ஓகே எங்க வெப்ப நான் இப்போ? சொல்றா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ரூல்ஸ்லாம் சொல்லிடுறேன் நானு. गाइस என்ன ரூல்ஸ்னா, இங்க வந்து 10 பொடி ஐட்டம்ஸ் இருக்கு. அதெல்லாம் தான் போட்டு நம்ம இது பண்ண போறோம். மசாலாஸ். அத பொடி இது ஓகேப்பா. நெக்ஸ்ட் 10 மசாலாஸ் இருக்கு. மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் எடுத்து போடணும். அது வந்து நீ மோந்து பாத்துக்கலாம், கையில எடுக்க கூடாது. அப்ப இப்போ 10மே இப்படி போடுற மாதிரி வரும். எல்லாமே போட்டனா என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அதுக்கு அளவு இருக்குல்ல. ஓகே இஷ்டத்து போட்டு நல்லா வந்துச்சுனா என்னடி சொல்ற? நல்லா வந்துச்சுனா நல்லா வந்துட்டோம். டேஸ்ட் உனவே பெட்டரா பண்ண நான் தான் வின்னர். அது தெரிஞ்சுக்கோ. ஓகே போலாமா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கறானயா. இந்த ரூல்ஸ் வந்து ஹரிஷால செய்யப்பட்ட ரூல்ஸ். சரி என்ன பண்ணலாம்? சிக்கன் இது எல்லாம் ரெண்டு பேரும் தொட்டு பாத்துக்கோங்க. சிக்கன் எங்க இருக்குன்னு அந்த பவுல் ஷேப்லாம் பாத்துக்கோங்க. இதான் நீங்க லாஸ்டா தொட போறது. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. ஸ்பூன்ல எடுத்து அப்படியே தான் போட போறீங்க. டேபிள்ல ஊந்துச்சுனா நான் பொறுப்பு கிடையாது. ஓகே ஓகே ரெடியா? ஓகே ஃபர்ஸ்ட் ஐட்டம் சொல்றா. மிளகாத்தூள். ஓகே மிளகாத்தூள்னா இங்கிலீஷ்ல ரெட் சில்லி பவுடரா? ரெட் சில்லி பவுடர். ரெட் சில்லி பவுடர். ஸ்பூன் குடுறா. எடுத்துறேன்டா, பதறாதீங்கடா. ஒரு நிமிஷம், நீங்க இதுக்கு முன்னாடி வச்ச ஆர்டர் மாத்திட்டீங்களா? எனக்கு அந்த ஆர்டர் தெரியும். அதான் எடுத்து மூந்து பார்த்து கண்டுபிடி. இல்ல நீங்க வச்சதெல்லாம் நான் பார்த்தேன். நான் மூக்குலாம் மூடிட்டேன். கண்ணு தான்டா மூடணும். அதுல என்னடா அதெல்லாம் கிடையாது. நான் என்ன பண்றது? வந்து ரெடியா? சூப்பர் ரெடியா? ரெடிடா. எடுத்து பாத்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன்.
டேய் அடி சத்தியமா தெரிய மாட்டாடி மூக்கு மட்டும் எடுத்துக்கிறடா என்னடா டேய் என்னடா பேசுற ஒரு டேபிள் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். மிளகாத்தூள் எடுத்துட்டு போடாதீங்க, என்கிட்ட காமிச்சிட்டு அப்புறம் போடுங்க. ஏய் நீ பாதி அப்பே அப்படிலாம் பண்ண கூடாதுடா. சத்தியமா பாக்கறடா. அதெல்லாம் கிடையாது. ஏய் சாட் மசாலா ஸ்மெல் அடிக்குதா? சிக்கன் மசாலா இது. இது உப்பு. இது இந்த சீடோட மசாலா தானே? மஞ்சள் தூள். இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஹரிஷ் எங்க? என்ன எங்க? ஏய் ஹரிஷ் தெரியலடா எங்க வைக்கிறது? இங்க தேடி. எடுத்துட்டேன் ஹரிஷ் போடுவா. எவ்வளோ? 1 ஸ்பூன். ஓகே. எங்க எங்கனா போட்டுக்கோ, அதுதான் உங்க இஷ்டம். பாக்ஸ் 1 ஸ்பூன் தானே? 1 ஸ்பூன் தான் போடலாமா? போடலாம். எதுவுமே தொடக்கூடாது, மேல இருந்து போடணும். எதுவுமே தொடக்கூடாது. நான் என்ன என் வயிற்றுல இருந்து வச்சுக்கிறேன் அளவு. சரி இங்க வேணா அளவு வச்சுக்கோ. ரெண்டாவது சிக்கன் மசாலா. ஐயோ சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். எல்லாமே 1 ஸ்பூன் தானே? அது இங்கே தான் இருக்கேன். நீ ஸ்மெல்லே வரலடா. இது கையில் தொட்டு பார்க்கக்கூடாதடா. பார்க்கக்கூடாது. சிக்கன் மசாலாடா போடு 1 ஸ்பூன். 1 ஸ்பூன். ஓகே. நெக்ஸ்ட். ஓகே இது மது போடணும். ஓகே. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்க தான் 2 ஸ்பூன். இது இல்ல சாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் லாஸ்டா போட்டுக்கலாம், ஏன்னா ஸ்பூன் வந்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடும். ஓகே. மஞ்சத்தூள் மஞ்சத்தூளுங்க 1/4 டீஸ்பூன். 1/4 ஸ்பூன். இது டேஸ்டே மதுமிதா. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இதுல 1/4 ஸ்பூன் கண்டுபிடிக்குது. நீ எப்படி எடுக்கறியோ அது உன் இஷ்டம்பா. கால் ஸ்பூன் போட்டேன். ஓகேயா? ஸ்பூன் நம்மலாம் அரிசி அந்த காலத்துல அப்படி பிரில்லியன்ட். ஓகே ஓகே. நெக்ஸ்ட். அடுத்து அவ போட்டாளா? மல்லித்தூள்லாம் வச்சுக்கிறடா அரிசி. இருடா சொல்லுவேன்டா இருடா. நமக்கு அளவு மறந்துச்சுடா இருடா. ஓகே. கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்கே வைப்போம். கார்ன்ஃப்ளவர் ஸ்மெல்லே இருக்காதுடா. ஊற்றி பார்த்தா தெரியும். இருக்கான ஓட்டம் இருக்கியான்னு பார்க்கண்டா. ஊதுனா தெரியும்டா. அதெல்லாம் கிடையாது. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா கையில் பழகுது. எத்தனை? ஐயோ என் பொசிஷன் மறந்துடா டேய். 2 ஸ்பூன். 2 ஓகே. ஓகே சூப்பர். கரெக்டாக தான் போட்டேன் மூடு. கடலை மாவு 2 ஸ்பூன். கடலை மாவு வேற ஸ்மெல் அடிக்குது. அதெல்லாம் அவந்து. ஓ சாரி. என்ன எந்தில் வந்து நினைக்கிறியா? என்னடா கடலை மாவு ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. என்ன ஸ்மெல் வருதோ கடலை மாவு ஸ்மெல் வந்துச்சுன்னா போடு. ஸ்பூன் ராரி சாரிடா. ஸ்பூன்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கோ. இந்த குத்தாச்சுல கடலை மாவு என்ன ஸ்மெல் அடிக்கும்? ஸ்மெல் அடிக்காதுல்ல. இருங்க வேற ஸ்மெல்லு வருது. கடலை மாவு ஸ்மெல் அடிக்காது. கடலை மாவு எவ்வளோ? 2 ஸ்பூன். வைக்க எங்கேயுமே இடம் இல்லாத மாதிரியாவே இருக்கு. நெக்ஸ்ட். சொல்றா இருடா நான் யோசிக்கணும்டா. கொரியாண்டர் பவுடர் 1/2 ஸ்பூன். என்னடா இன்னொன்று மாவு எதுவும் இருக்கு? கொரியாண்டர் பவுடர் சீரகத்தூள்லாம் தெரியலையே கடவுளே. அது எனக்கே தெரியல, பார்த்துன்னு இருக்கேன். உனக்கு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கான். இல்லடா அரிசி ஸ்மெல் வரல. அப்ப நானும் தொடுவேன். இல்ல அவதான் மைனஸ் 1 பாயிண்ட். இருக்கா இல்லையாடா என் திங்ஸ் எல்லாம்? உன் திங்ஸ் எல்லாம் இது எனக்கே தெரியல. இது வரைக்கும் தான் உங்களுக்கு போல. இதான் இதுதான் உங்களுதான்.
இதுதான் கொரியாண்டர் பவுடர்னு நினைக்கிறேன். இதுதான்டா எவ்வளோடா? 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன். இது போட்டுருவா. கொரியாண்டர் பவுடர் தான்டா, அது பைத்தியம் தனியாக தோல்றாது. போடு நான் தொடுறியான்னு ஆண்டி எங்க இப்படி அளவு பாரு. இந்தா வெய்யே இதுவரையும் போறதுல ஏதாவது இன்ட்ரோ கொடுக்கலாம், எப்படி போயிட்டு இருக்கு என்னன்ட்டு. எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குடா. ஓகே ரெடி? சொல்றா சீரியஸா. அடுத்து ஒரே நிமிஷம் சொல்றா சீரியஸ். அடுத்து சொல்லு. உப்பு இங்க தான் வெச்சேன் ட்விஸ்ட். ஸ்மெல்லே வர. எவ்வளோ தேவையான அளவு गाइस எனக்குமே அதான் சொன்னாங்க. கையில 1/2 கிலோ சிக்கன் கையில போடுறேன்டா, வேஸ்ட் ஆயிடும். 1/2 கிலோ சிக்கன் இருக்கு. ஏய் அளவு எப்பறம் தேவையான கையில தான்டா போடணும். சரி போடுப்பா, கையில போட்டுக்குப்பா. ஓகே கையில போடலாம். மட்டும் கையில போட்டுக்கலாம். ஓகே ஸ்பூனை காணோம். முதல்ல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இதான் உப்புன்னு சொல்லிட்டு அதை போடணும் நீங்க. இதுதான் போடணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. உப்பு இல்லாம டிஷ்ஷே போச்சு, எனக்கு தெரியாது. இதான்டா உப்பு. இதான் உப்பு. நீ போட்டியா இல்லையா? போட பாரு. நீ போடு தேவையான அளவு. கான்ஃபர் போட்டு பார்த்துட்டேன். ஏய் அடிக்காதடா, தொப்பையில போய் வச்சிக்கிற. இல்லடா டேபிள் தெரியாம நீ எதுக்கு மாத்துற? இதான் உன்னோட உப்பு. गाइस ரெண்டு பேரையும் வச்சு மேய்க்கிறது. ஐயோ மாடம் மேய்ச்சிட்டு போயிடு. போடவா? போடா. அதெல்லாம் கிடையாது. நான் அப்ப உப்பு இதான் போட்டேன். அவ்வளவுதான் போ, முடிஞ்சிச்சு. உப்பு இனிமே நான் சொல்லவே மாட்டேன். என்ன பண்ணுவேன்? நான் வேற கடைசியா எங்க இருக்கு நான் போட்டுப்பேன். போட்டேன்டா. போட்டேன். எதுக்கு இப்போ தொடுற? ஏய் சொல்றா. இன்னும் 2-3 ஐட்டம் எதுவுமே சொல்லவே மாட்டேன். சொல்றா. இதுக்காகவே எதுவுமே சொல்ல மாட்டேன். டைம் ஆகுதுடா. இது கரெக்டா உள்ள மட்டும் போறேன்னு மட்டும் சொல்றேன். அதுக்கேத்த மாதிரி இருப்பேன். எனக்கு எல்லாம் பக்காவாடா. மதுக்கீழி மாதிரி சின்ன கரெக்டா. தொடக்கூடாது. தொட்டன்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன்ஸ். எப்படி எடுத்தது பாத்தியாடா? ஏய் மென்டல் ஸ்டார்டிங்ல இருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாங்க வச்சிட்டேன்டா தனியா. 2 ஸ்பூனா? 2 ஸ்பூன். गाइस இவன் இந்த கேம்ல இல்ல गाइस. என்ன நான் பவுல எதுக்கு நவுத்துற நீ? அதான் ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ரவுண்ட் நீங்க என்ன போடுற எனக்கு தெரியாதுப்பா. பவுல்ல நவுத்துறாங்க गाइस. गाइस நியாயமா இருக்கு. அப்ப ஓகே அப்போ எனக்கு உப்பு போடு அளவு பண்ணு. எனக்கு புரிஞ்சிச்சு. எனக்கு புரிஞ்சிச்சு. இவருக்கு கீழ ஓடணும்னு இவருக்கு ஆசை. நான் தோக்குறேன். எப்பறா அப்புறம் வின்னே கிடையாதுடா உப்பு போடல. நான் என்னடா நீ? அதுதான் கேம். ஊருக்கு மேல எடுத்து கை டேய் நீ வந்து இஞ்சி உனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டே கிடையாதுடா இதுல. நீ போறதே கிடையாது. யாரு இல்லனா பையன் உப்பு குடுறா ப்ளீஸ்டா. எனக்கு உப்பு குடு. ஏய் அப்புறம் எப்பற நான் ஜெயிப்பேன்? இப்போ இங்க இருந்து தூக்கி போறேன் கையில. என்னடா பண்றீங்க பைத்தியங்களா? இங்க இடத்துக்கு போயிட்டு நீ போட்டுக்கோ. போட்டுக்கலாமா? போட்டுக்கோ. ஆனா இந்த மாதிரி இடத்துக்கு போய் எதுவுமே தொடக்கூடாது. டேபிள்ல தொடாம போடணும். டேபிளே தொடக்கூடாது. ஓகே. இல்ல இந்த பொசிஷன் பாத்துரு. நான் சொல்லிக்கினே இருக்கேன். இவன் பாருங்க நான் இப்படியே போறேன்டா. இது போடவே தேவையில்ல. இரு போ. எங்கடா போறது? இப்போ வடக்க நின்று அங்க பண்ணி அங்கதான் சவுண்ட் கேக்குது. டேபிள்ல தொட்டனா காஞ்சி கேக்குதா? ஓகே. தொடடா. சவுண்ட் தெரியாம வச்சிட்டேன். என் எத்திட்டுல முன்னாடி இருக்க அளவ நான் உனக்காக இன்னொரு ஸ்பூன் தான் போட்டேன். இந்த உனக்காக இன்னொரு ஸ்பூன் கொடுக்கறதுக்கு அளவு பண்றேன். அது வந்து அவன் நியாயம். தப்பாக்க நான் சவுண்ட் கேட்சுவேன். அதுல இருக்க காய் சிக்கன் மசாலா சொல்லிட்டேன்ல. சொல்லிட்டேன். அதெல்லாம் போட்டு கரம் மசாலா சொல்லல. ஏய் கரம் மசாலா இருக்காடா? கரம் மசாலா. ஐயோ கடவுளே. 1 ஸ்பூன். அப்போ அது கொரியாண்டர் பவுடர்னு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இது சீரகத்தூள். கையில் வச்சுப்பா, மிஸ் ஆகிடும். இப்படி வச்சுக்கிறேன். சீரகத்தூள் கேஸ் எனக்கு வந்து சரி வச்சுக்கிறேன். இங்கே வச்சுக்கிறேன். கார்னரில் வச்சுக்கிறேன். என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருப்பாரு சிக்கன் பவுல். என்னடா இனிமே அந்த பவுல தொடாம போடணும். இது ஒரே வாட்டி உனக்கு காமிச்சிக்கிறேன். தொப்பை அடிப்பா அளவு பாப்ப. இது எங்கடா போய் போடுறது கூட நீ பாப்படா. இப்போ உனக்கு கீழே தப்பா போடணும் சொன்னா வாண்டடாவே போடுறேன். அதுக்கே இப்படி வச்சு நான் போடணும் பண்ணாத. வாண்டடா நான் சொல்றேன்ப்பா.
அப்ப எதுக்கு அப்படி வைக்கிற? இதான் வைப்பேன். இது பாரு, இதான் உன் பவுலு. அப்படியே ஓகே வச்சிட்டேன். இப்போ என்ன கரம் மசாலா எவ்வளோ? ஏய் மஞ்சத்தூள்லாம் நான் இங்க வச்சிருந்தேன்டா, எப்படி அங்க போச்சு? ஏய் இப்போ திரும்பி ஸ்மெல் பண்ணிட்டு தான் எடுப்பேன். எப்படி பார்த்தே வழுப்பேன். ஏய் கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் போடுங்க போதும். கரெக்ட். ஐயோ கடவுளே, எவ்வளோடாரி? 3/4 ஸ்பூன். கரெக்டாக இருக்கா? நீயும் தொட்டுனா உனக்கும் தள்ளி அவனுக்கு எங்கே இல்லை நான் எங்கே நெக்ஸ்ட் பிரிக்கிறீங்க. ஓகே நெக்ஸ்ட் சீரகத்தூள். எங்க போடணும்? ஏய் ஸ்பூன் எங்க வச்சேன்டா? சீரகத்தூள் 1/2 ஸ்பூன். ஸ்பூன் குடுறா. ஸ்பூன் அங்கே தான்டா இது. ஏய் எத்து குடுறா. அந்த ஒரு எவ்வளோ? அரையா? சீரகம்னா என்ன ஆக்சுவலி? இது குமீன் பவுடர். என்ன கட்ட போட்டுருங்க. நெக்ஸ்ட் கால பவுடர். சம்திங் ராங். ஏய் டைம் ஆகுதுடி. ஓகே மது, உனக்காக ஒரு சான்ஸ் உப்பு மட்டும் போட்டலாம். நீ எதாவது பேசுவ? நான் என்ன நீ பேசுவேன்? எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்ட, இதை பவுலில் ஊற்றிட்ட, எல்லாம் ஊற்றிட்ட. அதனால மதுக்கு ஒரு சான்ஸ். சரி கூட நான் மிக்ஸ் ஆகுது உப்பு, பண்ணுறேன். ஏன்னா உப்பு இல்லாமல் டிஷ்ஷே இல்லை. இவ்வளோலாம் போட்டு என்ன போதும்? உப்பு ஸ்மெல் இருக்கு. இல்ல ஸ்மெல் இல்ல, அதான் நான் கண்டுபிடிப்பேன் ஈஸியாக. ஏய் உப்புலாம் தொட்டு போட்டால் தாண்டா போட முடியும் விஷயம். அதுக்குன்னு ஒரு டிஷ்ஷு. ஆமாம் ஆமாம் மது, அவன் தொட்டு தான் போட்டான். கையில் அளவு எடுக்கலன்னு தான் போட்டான். வேணா தொட்டுக்கோ. கையில அளவு எடுத்து போட்டுக்கலாம்ல, தப்பா? தேவையான அளவு. ரெடி ரெடி. நான் இதெல்லாம் வந்து அப்புறம் பற்றிட்டு வந்துடுறேன். அப்புறம் நான் இந்த கேப்பில் நீங்கள் எடுத்து எதாவது போடுவீங்க திரும்பி. கை காட்டு. என்ன பண்ண போற? இதான் பவுல். உன் கை காட்டுறா. இதான் பவுல். ரெண்டு பேரும் ஒரே. ஏய் என்னடா இழுத்து வச்சு. ஏய் பா மிக்ஸிங் தானே. நான் சொல்ற இது மிக்சிங் இல்ல. ஒரு நிமிஷம் பாத்துட்டீங்களா? பவுல் நல்லா பாத்துக்கோங்க. பார்க்க முடியுமா? அவ்வளவுதான். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அதில் ஊற்றிக்கோ. ஏய் அது டேபிள்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. கரெக்டாக ஊற்று. ஓ கலந்து நான்டி ஓவராக பண்ணக்கூடாது. அரிசி குடி. தீத்தவங்க குடி. 2 டேபிள் ஸ்பூன் ஊற்று. இதில் டேபிள் ஸ்பூனா? நான் புச்சிக்கோங்க. இப்போ பவுலை புச்சிக்கா. 2 பேரும் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏய் மசாலா சரிங்களா? போய் இது பண்ணி கண்ணு தண்ணி கொட்டுது எனக்கு. நீ வந்து கண்ணு மூட்டு தான் மிக்ஸ் பண்ணலாம். எண்ணெய் ஊற்றுனா இல்லைடா, எண்ணெய் தன்மையே காணும். கையை வச்சு பிசைஞ்சுக்கோ. அவன் பிசைஞ்சு நான் அவுத்துலாம்ல. நீ அவுத்து. அவுத்துலாமா காய்ஸ்? நான் அவுக்க போகிறேன். என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ ஐயோ. என்னடா இந்த கீழே விழுந்துருச்சாடா ரிஷ் மசாலா? மசாலாலாம் கீழே விழுந்துருச்சா? இல்லை இல்லை இல்லை. அப்போ என் காலெல்லாம் கொட்டுச்சு. தெரியலையே. பிசைஞ்சிட்டேன்டா. கலரில் ஊற்றுறோம். இந்த போடுறோம். அந்த பாடுறா இன்னும் மாதிரி கலரில் இருக்குது. இன்னும் கீழே போட்டா என்னடா? ஏய் நீ பண்ணு. நல்லா பிசைஞ்சிட்டேன். பிசைஞ்சிரியா? கன்ஃபார்மா? கண்ணை திறக்கலையா? ஓகே தோற அவள் தான் இதுக்கு மேலே பிசையக்கூடாது. இந்தா இதான் உந்து செருப்பு. ஏய் இப்போ மாத்துறேன் நீ. இப்போ கண்ணை தோற முன்னாடி ஐயோ அதுக்குள்ளே உந்தி எந்தன்னு மாற்றினுங்கிற. ஏமாத்துறேன். அதான் உண்டு. ஏய் இப்படா நீ உனக்கு ஜெயிக்க வைக்கலான்ட்டு எனக்கு ஒரு புரியல. எனக்கே அதுதான் பைத்தியம் மாதிரி போட்டிருக்க. ஏதோ அதிகமா ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் நானு. நிறைய போட்டிருக்கேன். நீ போடல. நான் போட்டேன். ஏய் யார் ஃபர்ஸ்ட் போட போறா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நான் கொஞ்ச நேரம் தான் போடுவேன். என்ன சூடே அவ்வளோ. நான் ஃபர்ஸ்ட் போடுறேன். ஏய் புரியுது. இந்த சைடு போடு. புரியுது போடுறீ. மிக்ஸ் பண்ணி எந்த இடத்துக்கு? ஏய் மிக்ஸ் ஆயிடுச்சுனா? ஏய் காலேஜ்லயே தெரியுது. ஏய் இது பாருங்க गाइस, இது வந்து உங்க கீழ போடு. யார் அதிகமா போட்டாருல? யார் அதிகமா? நீ தான் அதிகமா போட்ட. கரிஷ் சத்தியமா அதை போட்டுட்டு உள்ள ஒண்ணுமே தெரியல गाइस.
கொஞ்சமாச்சு உள்ள ஊந்துச்சா? ரெட் சில்லினா சம்மந்தமே இல்லாமல் ஊந்துது. இங்கே போட்டது அது கரெக்டாக தான் ஊந்துது. இங்கே என்ன போட்டு தள்ளி வச்சதுலாம் கரெக்டாக தொட்டு பார்த்துட்டே இருந்தான். அவ்வளோதான் செம்மையாக நீ போடு. பூ நவுத்து. ஏன் நீ தூக்கி அடிக்கிற போட சொன்னா? ஏய் என்ன தூக்கி போட்டுங்கிற? வேஸ்ட் பண்ணாத, வேஸ்ட் பண்ண பிடிக்காத அவனுக்கு. கம்னுரு மது எல்லாமே போட்டுச்சா? ஏய் எப்படி அவ போட்டா? உப்பு தான் கரெக்டாக போட்டுச்சா? அவ அப்போ தொட்டாளா? தொட்டா? நான் தொடலாம் இல்லை, இங்கே போய் இப்படி வச்சுக்கிட்டேன் அளவுக்கு. சரி நீ போடும் போது எப்படி போட்ட? அப்படியே போட்டேன் எடுத்து. நானும் அப்படிதான் வச்சுக்கிட்டேன். அதுவும் தப்பாக போட்டேன்னா உன் கரண்டி எடுத்து வந்து திருப்பிக்கோ. நீ இல்லை நீ கொண்டு வந்தியா கரண்டி? இல்லை சரி அச்சிக்காதீங்கப்பா. பிளேட்டு குடுறா. பிளேட்லாம் இல்லை இதுதான். ஏய் பிளேட்டில் ப்ரெசென்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். Present-லாம் இல்லை இது. ஏய் பிளேட் எடுத்துடா போ, இப்படிலாம் இருக்க முடியாது. Absent தான். தண்ணியா இருக்குடா. ஏய் போடுங்க இல்ல சும்மா நான் கீழே போயிட்டு வர முடியாது. போஸ்ட்னா வேலை வாங்குவீங்களா? பிளேட் இருந்தா பிளேட்டிங் பண்ணாதான் Plating பண்ண. அதை வச்சு பண்ணுறோம்டா. நிஜமா அதான் அழகா இருக்கும். இந்த ஜோக் உனக்கு கிடையாது, உனக்கு மட்டும். நீ பிளேட்டிங் இதில் பண்ணு. அந்த நேரம் இதான் இருக்கு. பாதி ஆல்ரெடி இதில் பண்ணிடுறேன். நல்லா இருக்கும். நான் மசாலா நல்லா தான் இருக்கு. சரிண்ணா அதை கூட விட்டுக்கினே இருப்பியா எப்படி? வேகட்டும் இது. இப்போ ஏன் ஒரு பீஸ் எடுத்து அங்கே வச்சுக்கிட்டா போய். சரி வச்சுக்கோ போ. எங்கே வச்சு வச்சுக்கிட்டேன் பரவாயில்ல விடு. யாரும் பொட்ட வேலை மசாலா எந்தல பேர். கைஸ் யாரும் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு திட்டாதீங்க. இது அப்படியே நாங்கள் கீழே கொண்டு போய்டுவோம். எங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய்டுவோம். எங்கள் அம்மா அப்படியே ஆல்டர் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிடுவாங்க. 10 நாள் காய்ஸ் முதல்ல இது வேஸ்ட்டே ஆகாது. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இருங்க ஆறிட்டோம், நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். காமி இந்த வெந்துச்சான்னு பார்க்குறேன். ஸோ சுப்புக்கு மட்டும் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஒன்று கூட சொல்லியிருக்கலாம். நம்மளோட சிக்னேச்சர் இன்க்ரீடியன்ட் என்னதுரா? பால். பாலா? ஆமாம் எதாக இருந்தாலும் பால் ஊற்றி தான் செய்வோம். அது நீர் அடிச்சே லாஸ்ட் சகோ கூத்துனியே வேற லெவல் சகோ. என்னடா பிடிச்சினே இருக்க? இப்போ எங்கடா தரவே மாட்டாடா என்கிட்ட கரண்டியை. இந்தா வச்சுக்கோ. அவனும் பார்க்க நல்லா தான்டா இருக்கு. இது அப்படியே சேர்க்காதடா அம்மா, சிங்கம்மா வெந்துருச்சு. சூப்பர் நைஸ். அதுதானே பிளேட்டிங் கேட்டேன். அழகா வச்சிருக்கலாம். தான் கிடையாது ரப்பு. இதுதான் பிளாக் அண்ட் காம்போ, சிக்கன் காம்போ. ஏய் இது பாரு, ஃப்ரைட் சிக்கன் அதுமாரி தான் இருக்குது அப்படியே. இப்போது நல்லா இருக்குதான் என்ன? ஒரு கேஎஃப்சி ரேஞ்சுக்கு இருக்கான் என்ன? கேஎஃப்சி ரேஞ்சுக்கு இருக்கான். ஆனால் சிக்கன் நல்லா இருக்குல்ல? சீரக சிக்கன். என்ன ஆண்டி வெயிட் பண்ணு, ஒழுங்கா எடுக்கிறேன். எவ்வளோ நேரம் ஆகும்? அவ்வளோதான் 1 minute. 10னுங்கிற லேட்டாக தானே போட்டேன். ஏய் வெந்துச்சு ஈஸியா. லாஸ்ட் 2 minutes. ஆஹா கைஸ் கலர் மட்டும் வரல. கலர் பிளைண்டோ இவன் சின்ன வயசுலேருந்து. ஆஃப் பண்ணுவா. பிரெயின் பிளைண்ட். மது அவன் சிக்கன் ஒன்று எடுத்து சாப்பிடு. இந்தாடா நீ மதுவோட சிக்கன் சாப்பிடு. சிக்கன் சாப்பிட்டேன். உப்பே இல்லை, உப்பு கம்மியாக இருக்குது. நீ சாப்பிட்டு சொல்லு. மசாலாலாம் இருக்கு, நல்லா மனசாச்சோட பேச உண்மையாக நல்லா இருக்கு. உப்பு இல்லைனா கூட நல்லா இருக்காது. நல்லா இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வந்து இஞ்சி பூண்டு பிரெயின் வாஷ் பண்ணாது. நீங்கள் என்ன பேசி முடிவு எடுத்துக்கிறீங்க விண்ணையான்னு நான் தான் சொல்லணுமா? உனக்கு எது உன் டிஷ் பிடிச்சிருக்கா என் டிஷ் பிடிச்சிருக்கா? எதுதான் உனக்கா? எந்ததான் எதுதான் பிடிச்சிருக்கு. அவளுக்கு காரமாக இருக்குது அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எனக்கு தெரியுது. அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆஸ் எ செஃப்பா சாரி அவளுக்கு தான் நல்லா இருக்கு. ஓகே ஒத்துக்கிறேன். அஸ் எ செஃப் கிஃப்ட்லாம் பேசாத. ஓகே ரெண்டுத்துலேயும் உப்பு கம்மியாகுது, பட் அதில் டேஸ்ட் உண்மையாக இருக்கு கைஸ். ஆமாம் அந்த பக்கோடா ஃப்ளேவர் வருது அவளதுல. என்ல வந்து இந்த சீரகத்தூளோட ஃப்ளேவர் வந்து அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சூரிய அங்கேருந்து கேட்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கு பார்த்துக்கோ. ஓகே இந்த கேமோட வின்னர். ஏன்னா கண்ணு கட்டி சமைக்கிறது வந்து உண்மையிலே கஷ்டம் தான் கைஸ். ஸோ இந்த கேமோட வின்னர் மதுமிதா. கங்காட்ஸ். அவ்வளோ டீசெண்டா இந்த கையில கொடுக்காம அந்த கையில கொடுக்குறேன். ஆமாம் நான் தான். சரி இதெல்லாம் என்ன கேம்? 2 பேரும் கண்ணு திறந்து குக் பண்ணி யார் வின்னர்னு சொல்லுங்க. அதுதான் உண்மையான குக்கிங் சேலஞ்ச். அச்சு தம்சம் பண்ணிட்டு போயினே இருக்கான் அவளை. பண்றோம் பயங்கரமா. ஓகே அது என்ன சேலஞ்ச் வேணும்ன்றது கமெண்ட் பண்ணுங்க. நான் 2 பேர் பண்றோம். ஓகே அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் guys, உங்களுக்கு இந்த வீடியோ வரும்போது நிரவு மொட்டை போட்டிருப்பான். இப்போ நிரவுக்கு முடி இருக்கு. லாஸ்ட் மொட்டை காமிக்கலாம். வா முடி காமிக்கலாம். எஸ்
இப்போ முடி இருக்கா அதாவது இந்த வீடியோ பார்க்க முடியுக்கா நெக்ஸ்ட் வீடியோ வந்து முடி இருக்கா ஓகே என்ன சிக்கி மொட்டை அடிக்க போகிறோமா யார் யார் மொட்டை அடிக்க போகிறோம் சிக்கி சொல்லு வெக்கப்படுறான் ஸோ ரொம்ப நாளாக முடியை கட் பண்ணுங்கன்னு மொட்டை அடி போகிறோம் சோனா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு சேனல் சந்திக்கிறோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம் மனிதன் பை ஃப்ரம் வெண்டட் ஐம் சுபாக் செல்டி பாய்.